போமேன். ஏய் போமேன், போ அங்க போ, அங்க போமேன். ஏய் நீ என்ன நக்கல் பண்றியா இல்ல என்ன வெறுப்பேத்துறியா? என்ன டிஎஸ் பட்டணம் போடி காட்டுற மாதிரி ஆட்டிட்டு உட்கார்ந்திருக்க? இல்ல சார், வரமாட்டேங்க சார். வரமாட்டேங்கன்னா உள்ள உட்கார்ந்து ஒருத்தர் புடுங்கறானா? ஏய் போமேன், போய் அங்க குத்து. சார் இது கவர்மெண்ட் ஆடுறா? ஏய் என்ன நீ எப்ப பார்த்தாலும் கவர்மெண்ட் ஆடுற கவர்மெண்ட் ஆடுற நிமிஷத்துக்கு நிமிஷம் சொல்லிட்டு இருக்கிற? கவர்மெண்ட பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒரு யோக்கியதை வேணும்டா. கப்பலை கடத்துறவன், பிளைட் ஹைஜாக் பண்றவன், மினிஸ்டர் கிட்னாப் பண்றவன், இவன் வாயில இருந்தாண்டா கவர்மெண்ட்னே வரணும். நீ எல்லாம் ரோட்ல லாடம் பொறுக்கிற நாய். உனக்கு தட்டுல சோறு கொண்டு வைக்கிறான் பார். அவன் செருப்பு கட்டி அடிச்சா கூட நீ வாங்கிக்கணும். போவேன், இத போட்டு அங்க போய் வெள்ளையடி. சார் ஜெயிலுக்கு வெள்ளை அடிக்கிறது 2 நாள் போட்டும் சார். ஏன் இப்ப வெள்ளை அடிச்சா ஒட்டாதாக்கும்? அது இல்ல சார், உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிச்சுக்கிறேன் சார். உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற பாவம் தான் என்ன ஜெயிலுக்கு கொண்டாந்துருச்சு. ஓ சென்டிமெண்ட்டை டச் பண்ணிட்டீங்களாக்கும்? ஆமா சார். சுட்டா தாண்டா தெரியும் நெருப்பு எப்படின்னு, பட்டா தாண்டா புரியும் ஒன்ன மாதிரி பண்ணி பசங்களுக்கு. அதை விடுங்க சார். உங்களுக்கு ஒரே தங்கச்சியா சார்? ஏன் இந்த நாட்டுல ஒரு அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி பத்தாதா செலவுக்கு? அதுக்கே கிலோ கணக்குல தங்கம் கேக்குறானுங்க. அது இல்ல சார், நீங்க ஒரு ஆள் சம்பாரிச்சு உங்க தங்கச்சியை கரை சேர்க்கணும். அவ என்ன ஆத்துக்குள்ளே நிக்கிறா கரையேத்துறதுக்கு? அது வாழ்க்கையை சொன்ன சார். ஆமாண்டா உண்மைதான். இன்னைக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒவ்வொரு நாளும் என் தங்கச்சியை வீட்டுல விட்டு வரும்போது என் மனசு திக்கு திக்குங்குது. காலகாலத்துல அவளை ஒருத்தங்கிட்ட புடிச்சு கொடுக்கலாம்னா எவனுமே கிடைக்க மாட்டேங்கிறான். உங்க ஜெயில் பாசிலே பேசுறீங்களே, புடிச்சு கொடுப்பண்ணு, கட்டி கொடுப்பண்ணு சொல்லுங்க சார். கரெக்ட் தம்பி. சார் உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்க வர ஜெயிலர்ட்ட பர்மிஷன் கேளுங்க. பர்மிஷன் திடீர்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்களே. உனக்கு வயிற்று வரைக்கும் பர்மிஷன் கேட்டு கூட்டிட்டு போறேன், நீ வந்து வெள்ளையடி. அப்படி நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா என் உடல் பொருள் ஆவி அத்தனை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். உன் உடல் எனக்கு வேண்டாம்டா, என்னால சுமக்க முடியாது. பொருள் உங்ககிட்ட கிடையாது. ஆவியா வந்து மட்டும் எனக்கு இம்சை கொடுக்காத. நீ மரியாதையா வீட்டுல வந்து வெள்ளை அடிச்சா அது போதும். சார் நான் உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற ராசியை பாருங்க, உங்க வீடே ஓஹோன்னு இருக்கும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி உங்க நாடு இருக்கு தம்பி. இந்த சுண்ணாம்ப நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே அடிச்சுட்டு காசு வாங்கிட்டு போயிருக்கலாம். என்ன பண்றது, ஜெயிலுக்கு போனாதான் புத்தி வருது. பள்ளிக்கூடத்துக்கு போனா புத்தி வர மாட்டேங்குது, கோயிலுக்கு போனா புத்தி வர மாட்டேங்குது, பெரிய பெரிய மகான்கள் பேசி கேட்டா புத்தி வர மாட்டேங்குது. ஜெயிலுக்கு போனா மட்டும் புத்தி வருதே, அது எப்படிங்க? போட்டு நொறுக்குறாங்களே, புத்தி வராம என்ன பண்றான்? அதுலயும் உங்க அண்ணன் நொறுக்கறல பேசுற அண்ணன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இல்லங்க, சிங்கிள் மேன், ஒண்டி கட்டை. கட்டைன்னு சொன்னீங்களே, ரொம்ப பொருத்தம். அதுவும் சாதாரண கட்டை இல்ல, கருவேலம் கட்டை. நீங்க தூங்கும் போது பார்த்து தூங்குங்க. தூக்கி அடுப்புல வச்சிட்டு போறாங்க, காலை ஆட்டிட்டே தூங்க. உங்க அண்ணன் மாதிரி நீங்க நல்லா ஜோக் அடிக்கீங்க. ஒரே ரத்தம் தானே, அப்படிதான் பேசுவோம். ஒரே ரத்தம்ங்கிறீங்க, நீங்க சிகப்பா இருக்கீங்க, உங்க அண்ணன் கருப்பா இருக்காரு. எங்க அண்ணன் பிறக்கும் போது எங்க வீட்டுல வசதியே இல்ல. நான் பிறக்கும் போது நல்ல வசதி. எங்க அம்மா தக்காளி அப்பெல்லாம் சாப்பிட்டாங்களா, அதனாலதான் நான் சிவப்பா இருக்கேன். ஓஹோ. ஏங்க அழுவுறீங்க? உங்க அண்ணன் ஜெயில ரொம்ப அடிக்கிறாரு, கொஞ்சம் அடிக்காம இருக்க சொல்றீங்களா? நீங்க ஜெயில இருந்தா தானே அண்ணன் அடிப்பாரு. ஆமா, நாம 2 பேரும் ஓடி போயிட்டா எப்படி அடிப்பாரு? சுப்பிரமணியம், இதை விட்டா வேற பொண்ணு கிடைக்காது, கப்பு நமிக்கிறது. ஐயோ என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வாங்க ஓடிடுவோம். என்ன நம்பி வர்றத பத்தி கூட நான் கவலைப்படல. என் கையில தொழில் இருக்கு, சுண்ணாம்பு அடிச்சாவது உங்களை காப்பாத்துவேன். ஆமா, இந்த சுண்ணாம்பு அடிக்கிற தொழில் எந்த காலேஜ்ல கத்துட்டீங்க? அதே காலேஜ்ல சுண்ணாம்பு அடிக்கும் போது தான் கத்துக்கிட்டேன். கள்ளங்கப்படம் இல்லாம உண்மை அப்படியே சொல்லிட்டீங்களே. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். என்னங்க, எங்க அண்ணனுக்கு லெட்டர் எடுத்துட்டு வந்துடுற. என்னங்க, கொஞ்சம் நகை இருந்தா எடுத்துட்டு வரீங்களா? போற வழிதான் மார்வாடி கடை. இந்த வீட்டுக்கு சுண்ணாம்பு வேற அடிக்கணுமா? என்னது, சுண்ணாம்பு செவத்துல தானே அடிக்க சொன்னோம். கீழே கொட்டி போட்டு உள்ள என்ன பண்றான்? தங்கச்சி, என் தங்கச்சி படிச்சவ, அன்புள்ள தங்கச்சி, பாசமுள்ள தங்கச்சி, தங்கைக்கோர் கீதம். தங்கச்சி சுண்ணாம்பு சுப்பிரமணியம் சுண்ணாம்பு அடிச்சானா தங்கச்சி? என்ன சத்தத்தையே காணோம்? தங்கச்சி 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 சுண்ணாம்பு சுப்பிரமணியம் சுண்ணாம்பு சுப்பிரமணியம் சுண்ணாம்பு சுப்பிரமணியம். என்னது ஒரு சிம்பாலிக் தெரியுது? ஓடிக்கிடி போயிட்டீங்களா? அண்ணா நீ என் தெய்வம்,
அன்புக்கோர் அண்ணன். அண்ணா நீ வாழ்க. அண்ணன் ஒரு கோயில். அண்ணன் காட்டிய வழி. நான் எங்கடி வழி காட்டின உனக்கு? நீங்களா ஓடி போயிடுறது. அண்ணன் காட்டிய வழி, தம்பி காட்டிய வழின்னு லெட்டர் எழுதி வச்சிருது. சுண்ணாம்படிக்கு சொன்னா ஒரு கரும் பண்ணி ஒரு வெள்ளை பூனைய கூட்டிட்டு போயிருச்சு. டேய் மகனே, நீ எங்க போனாலும் சரி, என்னைக்கு இருந்தாலும் உள்ள வரத்தான் போற. உனக்கு நான் தாண்டா வார்டன். ஐயோ, வார்டன் மச்சான் வரானே. ஏய் மாஸ்டர், ஒரு டீ கொடுப்பா. என்ன பிஸ்கட் இருக்கா? இருக்கு. குடு. சிங்கு, பஞ்சாப் எப்படி இருக்கு? பஞ்சாப் பஞ்சாப் மாதிரியாவே இருக்கு. நீ ஒருத்தன் தாயா பஞ்சாப் பஞ்சாப் மாதிரி இருக்குன்னு சொல்ற. ஆமா, எப்படி தமிழ் நல்லா பேசுற? அங்கே தமிழ் படிக்கக்கூடாது சட்டம் இல்லையே. என்ன பிசினஸ்? ஹோல்சேல். ஹோல்சேல்னா ஓட்ட விழுந்த பேட்டரி வியாபாரமா? இல்லை இல்லை, செங்கல், சிமெண்ட், சுண்ணாம்பு. சிங்கு, சுண்ணாம்பு மட்டும் சொல்லாத, எனக்கு கெட்ட கோபம் வரும். சுண்ணாம்பு சுப்பிரமணியம் ஒரு சொறி நாய். அவனை சுண்ணாம்படிக்கு என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த, என்னை ஏமாத்திட்டு என் தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டான். சுப்பிரமணியத்தை திட்டாதே. கல்யாணம் ஆகாத உன் தங்கச்சியே அவன் செலவு இல்லாம கூட்டிட்டு போயிருக்கான். அவனுக்கு நீ ஒரு படத்தை வச்சு கும்பிடணும். கிடைச்சா படம் என்ன, அவனுக்கு சமாதியே வச்சு கும்பிடுவேன். ஆனா கிடைக்க மாட்டேங்கிறானே. என்ன சிங்கு, பல்லுவலியா? இல்லை, சமாதி உடனே நம்ம அப்பா சமாதி ஞாபகம் வந்துருச்சு. அப்பனுக்கு சமாதி தானா? அப்ப மொத்த குடும்பத்துக்கு சமாதி தான். அப்ப நான் வரட்டுமா? என்ன தீர்த்த சாப்பிட பழக்கம் உண்டா? இல்ல, எங்க இதுல இப்படிதான் வணக்கம் சொல்லு. ஏற்கனவே மூஞ்சி கட்சினா இதுல கைய வேற வச்சு மறைச்சுக்க. ஒரு டீ போடுப்பா. வாடா நெட்டுலிங்கம், எந்த விதமான உதவி இல்லாம இப்படியே சந்திரமண்டலத்துக்கு போயிடலாம்னு வளர்ந்துருக்கிறியா? ஆமா. எங்கடா உன் தலைவர் சுண்ணாம்பு சுப்பிரமணியம்? சார், அவரு பஞ்சாபி வேஷத்துல அலைஞ்சிட்டு இருக்காரு. பஞ்சாபி வேஷத்திலியா? இப்ப என் கூட பேசுனது அவன்தானா? நான் அப்பவே நினைச்சேன், இவ்வளவு கருப்பா பஞ்சாபி இந்தியாவில எங்கேயுமே இருக்க மாட்டான்னு. ஆஹா, ஏமாத்திட்டானே. ஐயோ வார்டன். சலாம் அலைக்கும். மாலிகம் சலாம். என்ன சேக்கே, கடைக்கு வெளியே ஷோகேஸ் பொம்மை மாதிரி நிக்கிற? துபாய்க்கு ஆள் எடுக்க வந்திருக்கு. ஆள் எடுக்கவா? என்ன வேலைக்கு? என்ன கிணறுல தூரு வாரணும். ஏன் நீங்க தூர் வர மாட்டீங்களாக்கோ? இல்ல, நம்ம ஆளை வச்சு இறங்கி தான் தூரு வாருவோம். நல்ல சம்பளம் தாரேன். வேலை இல்லைன்னா என் கூட வந்துருங்கோ. வேலை இல்லைன்னா வந்துருவேன். ஆனா ஒரு வேலை இருக்கே. என்ன வேலை? நான் ஜெயில விட்டு விலகி ஒரு நாயை தேடிட்டு இருக்கேன். அப்ப நீங்க இருக்கிறது நாய் ஜெயிலா? நாய்க்கு ஏரியா ஜெயிலு. ஒரு சுண்ணாம்படிக்கிற சொறி கழுத என்னை ஏமாத்திட்டு ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. அதை நான் பிடிக்காம விட மாட்டேன். அப்ப நீங்க ரொம்ப கோபமா இருக்கு. நான் வேற எல்லாம் பாத்துக்க போ. என்னடா, நம்ம சுப்பிரமணியம் அரேபிய வேஷத்துல வந்தார பாத்தீங்களா? என்னது அரேபிய வேஷத்துல வந்தது சுண்ணாம்பு சுப்பிரமணியமா? கொஞ்சம் உட்காரு. ஒவ்வொரு தடவை கிளைமேக்ஸ்ல கிளைமேக்ஸ்ல சொல்லிட்டு இருக்க. இதாண்டா உனக்கு கிளைமேக்ஸ். ஆண்டவா, இந்த சுப்பிரமணியத்தை நீ தான் காப்பாத்துறோம். சாமி யாரு? சுவாமி, அடியன் பாவாத்மா, எனக்கு விமோசனம் உண்டா சாமி? ஓ, நீ பாவ மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என்னப்பா தப்பு பண்ணன? ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் சாமி. அதுக்கு விமோசனம் உண்டு. வேற என்ன தப்பு பண்ண? வாடன் தங்கச்சிய திருட்டுத்தனமா கூட்டிட்டு ஓடிட்டேன் சாமி. அதுக்கு விமோசனமே கிடையாது. நீ தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். என்ன தண்டனை சாமி? இப்பவே கொடுக்கற. நீ கொஞ்சம் கண்ணை மூடிக்க. சாமி சீக்கிரம். இப்ப கண்ணை திறந்து பாரு மகனே. வாடன் சார். ஐயோ சார். ஏண்டா நாயே, எங்கிட்டயே வேஷம் போட்டு ஏமாத்துறியா நீ? போலீஸ் இலாக்கா தாண்டா மாறி வேஷம் போடணும். என்னைக்கு இருந்தாலும் போலீஸ மட்டும் நீ ஏமாத்தவே முடியாது. நடரா ஜெயிலுக்கு. சார், உங்க தங்கைக்கோர் கீதம். அத ஜெயில்ல வந்து தாடி வளர்த்துட்டு பாட்டு பாடு போ.